ரொம்ப முக்கியமான படம்ண்ணே. என்ன பிடிச்சிருச்சு, என்ன சொல்ல வர? இல்லை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். கமர்ஷியல் மசாலாவை தாண்டி ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு அது பெரிய ஆச்சரியம். நான் அதுக்காக நின்று யார் சவுண்ட் ரெக்கார்டிங் யாருன்னு பார்த்துட்டு வந்தேன். அது மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்பாட் ரெக்கார்டிங் நிறைய இருந்துச்சு. அதை பார்த்துட்டு இருந்தேன். படம் மாதிரி இருக்கணும்னு வந்தோம். ஆனால் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது. பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நம்மகிட்ட தான் ஆப்ஷன் கொடுத்தது. டாக்குமெண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணல. இல்லை, என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இல்லை. நாட் ஃபேமிலி படம் கிடையாது. பிரேக்கிங் சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம். ஒன்று கண்டிப்பாக ஓப்பன் மைண்டாக பார்க்கணும். அவங்க வந்து இதில் பயங்கரமான ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும், லோ பாயிண்ட் இருக்கும், ஒரு ஹீரோ ரைஸ் மூமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வரக்கூடாது. ரெண்டாவது இட் இஸ் அ ட்ராவல் நினச்சி வந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். சத்தியமாக புரிஞ்சுது. புரியாதுன்னு சொல்கிறவங்க வந்து ஒரு அறியாமையினால் சொல்கிறாங்க தவிர கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், நல்ல படம். எல்லா காட்சியுமே கடைசியாக நம்ம கிட்ட முடிவுன்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா, அது நம்ம உள்ளுக்குள்ளேருந்து நம்ம வெளிப்படுத்துகிற விஷயம்தான் அந்த முடிவாக இருக்கும். சில பேர் அறியாமையினால் பெண்கள்னால் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அதை அவங்களோட மனநிலையிலேருந்து புரிஞ்சிக்கணுன்றது படத்தில். நல்ல விஷயம் தானே. கமர்ஷியல் மசாலாவை தாண்டி ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ணும்போது என்கரேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. அது ஆல்ரெடி பெர்லின் அந்த மாதிரி பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இங்கே மட்டும் நம்ம தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறதுனால மட்டும் இது நடக்க போகிறது இல்லை. நம்ம வெளிநாட்டில் போயிட்டு ஸ்க்ரீன் பண்ணுறதுனாலையும் அங்கேயும் கலெக்ஷன்ஸ்லாம் இது பண்ண முடியும், ரெவன்யூ பில் பண்ண முடியும். நல்ல படம். குட் மூவி. கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். லைக் எல்லா படத்தோடையும் பார்க்கும்போது இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். கமர்ஷியல் படம் மாதிரியே இல்லை இது. நோ பாட்டு, ரொம்ப ஆக்ஷன் சீக்வன்ஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. சூர்யா வந்து இதை பார்க்கும்போது இஸ் லைக் ஆன்டை ஹீரோ மாதிரி. நம்ம வந்து அவர் கெத்தா ஹீரோவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹீ இஸ் லைக் எவ்ரி அதர் வில்லேஜ் அப்படியே இந்த வில்லேஜ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ வந்து இப்போ நீங்கள் ரோடு சீனரி எல்லாம் பார்த்தா கூட அதே மாதிரி தான் இருக்கும். லைக் ரொம்ப வித்தியாசமாக எதுவும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படியே அத்தென்டிக் நேச்சர் செல்ஃப்லேயே படம் ஃபுல்லாக போகும். அது கொஞ்சம் ஸ்லோ பர்னர் தான் படம். பார்க்கும்போது நீங்கள் வந்து இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு யோசிக்கும். பட் லைக் அவரே சொல்லியிருப்பார் படத்தில், லைக் இட்ஸ் நீங்கள் அவர் கூட ஜேர்னி பண்ணுற மாதிரி தான் இருக்கும் படம் ஃபுல்லாகவே. ஸோ அது பார்க்கும்போது இட் வாஸ் குட். இட்ஸ் டெஃபினெட்லி நாட் ஃபார் லைக் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் கிடையாது. ஏன்னா சில பேர் கண்டிப்பாக போர் அடிச்சிடும் அது மாதிரிலாம் பார்ப்பாங்க. பட் இட்ஸ் குட். லைக் யூ கேன் வாட்ச் இட் ஃபார் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இந்த மாதிரி படம் பண்ணதில்லை. ஆமாம், பட் ஆமாம் சூரி படமா. ஸோ வந்து படத்தோட அதை ஒரு வார்த்தையில் சொல்கிறோன்னா நாட் ஃபேமிலி படம் கிடையாது. பிரேக்கிங் சூப்பர்ஸ்டிஷன் சொல்லலாம். ஸோ ஏன்னா இப்போ வந்து நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னாலே ஹிந்துஸ்தான் கண்ட்ரி. ஸோ எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் இஸ் ரிலீஜன், மதம், காஸ்ட் அது மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ வந்து இதுலேயும் அதே தான். அவளுக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேய் பிடிச்ச அந்த ஜேர்னியை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். லைக் அவளுக்கு ஒரு மந்திரி இது பண்ணுறதுக்காக, ரிச்சுவலுக்காக தான் ஃபாலோ பண்ணுறது. பட் இட்ஸ் எப்படி சொல்கிறது, இட்ஸ் அ வெரி ஸ்லோ பர்னர். போகிற இடத்துலாம் கொஞ்சம் மைன்யூட் இடத்துல தான் ஜோக்லாம் இருக்கும். அது வந்து கொஞ்சம் ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். பட் லைக் தேர் இஸ் நோ ஹை பாயிண்ட், ரொம்ப ஹை பாயிண்ட்லாம் கிடையாது. ஒரு ஸ்டேபிளாகவே இருக்கும் படம் ஃபுல்லாக. அண்டு இட் வாஸ் இப்போ சூரிய பார்த்தீங்கன்னா கூட ஹிஸ் லைக் அவரோட ஆக்டிங் வேறு லெவலாக இருந்தது. அண்ட் லைக் த ஃபீமேல் லீட் அவங்களுக்கு வந்து அவ்வளோ டைலாகே கிடையாது. ஆக்சுவலி இட்ஸ் ஒன்லி லைக் 4 lines ஆர் சம்திங் தான். ஆனால் வந்து அண்ணன் இப்போ சொல்லிட்டு இருந்த மாதிரி தான், லைக் அவங்களோட ஆக்டிங்லேயே வந்து ஹர் ஆக்ஷன் ஸ்பீக் மோர் வேர்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ மியூசிக் என்ன மியூசிக்னே எனக்கு தெரியல. தேர் வாஸ் நோ மியூசிக் ரியலி. இட் வாஸ் ஜஸ்ட் நேச்சர் ஓரியன்ட் சவுண்ட்ஸ். லைக் இந்த காக்கா சவுண்டு, இல்லைனா மாடு சவுண்டு, இல்லைனா அந்த லீஃப்லாம் வந்து அந்த ரஸ்லிங் சவுண்டு. இட்ஸ் ஜஸ்ட் ஃபுல்லி நேச்சர் ஓரியன்ட் ஃபிலிம். ஸோ ஐ ரியலி லைக் தட் நேச்சர் அத்தென்டிக். மியூசிக் கிடையாதுங்க. அப்படி இல்லைங்க. இது ஒருத்தரோட எனக்கு புரியுது. பட் ஆனால்
எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது வந்து ஒரு வித்தியாசமான, இப்போ நான் வந்து ஒரு பஸ் ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன்னா ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் பஸ் ட்ராவல் பண்ணிட்டு போனால் எப்படி இருக்குமோ அதான் போகிறேன். நான் வந்து ஒரு 4 hours ஒரு லைஃப் ஜேர்னி சார், அவ்வளோதான் சார் படம். ஒரு A to B போகிறாங்க, அதுக்கு போகிற வழியில் நடக்கிற என் ஜேர்னியில் என்னென்ன நடக்குது அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக என்னை எங்கேஜிங்காக வச்சுக்கிட்டாங்க. படத்தில் டைலாக் நிறைய கிடையாது, எனக்கு தெரிஞ்சு மொத்தமாகவே ஒரு 10-20 பேஜ் டைலாக் தான் இருந்திருக்கு நினைக்கிறேன். அவ்வளோ டைலாக் கிடையாது. மாஸ் சீன்னு ஒன்றும் பெருசாக கிடையாது. யாரும் வந்து பயங்கரமாக இதெல்லாம் எல்லாரும் ஆக்டிங்கு ரொம்ப லிவ்டுனாக இருந்துச்சு. இட் வாஸ் வெரி லிவ்டன். இட் இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் டு வாட்ச் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் வாட்ச் இட். அவர் வில்லன் சொல்ல முடியாது. அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கடைசியில் அவர் மாறுறது அதுதான். அது அந்த அடித்தனால தான் அவர் கடைசியில் மாறிட்டார். வில்லன் தான், பட் ஆனாலும் ஐ திங்க் கரெக்டு வில்லன் தான், பட் ஹீ கெட்ஸ் அன் ஆர்க்குல. இப்போது ஒரு வில்லன் ஆர்க்குன்னு ஒன்று இருக்குது. வில்லன் டு ஹீரோ டு வில்லன், இவர் வில்லன்லேருந்து ஹீரோ டிரான்சிஷன் ஆனாலும் ஒரு நடுநிலைக்கு வந்து நின்ட்டார். எனக்கு அதில் முடிச்சது தான் ரொம்ப பிடிக்கும். அவரை நல்லவனாக காமிச்சிருக்கலாம், கண்டிப்பாக காமிச்சிருக்கலாம். ரொம்ப ஒரு நார்மலாக இருக்கும், பட் ஆனால் நம்மக்கிட்ட அந்த பெர்ஸ்பெக்டிவ் விட்டது ஐ லைக் இட் வெரி மச். ட்ராவல் தான் கதை. இது வந்து ஒரு 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 6 பேரோட ட்ராவலு. அதில் வந்து ஃபெமினிஸ்டான ஒரு விஷயமும் சொல்லி ஒரு ட்ராவல். அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. அதை வந்து நம்மளுக்கு பேசாமே கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. எனக்கு தெரியல கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு எப்படி இது செட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்ப்பாங்களான்னு ஒரு டவுட் இருக்குது. பட் ஆனாலும் ஐ திங்க் பீப்புள் ஷுட் கம் மோர் அண்ட் சப்போர்ட். இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணாதான் இன்னும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மூவி ஸ்பேஸ் வந்து இன்னும் ஹெல்த்தி ஆகணும். ஸோ தட் இஸ் வாட் ஐ. ஒன்று கண்டிப்பாக ஓப்பன் மைண்டாக பார்க்கணும். அவங்க வந்து இதில் பயங்கரமான ஒரு ஹை பாயிண்ட் இருக்கும், லோ பாயிண்ட் இருக்கும், ஒரு ஹீரோ ரைஸ் மூமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வரக்கூடாது. ரெண்டாவது இட் இஸ் அ ட்ராவல் நினச்சி வந்து பார்க்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இதில் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் புரியும். அது கொஞ்சம் ஸ்லோவாக புரியும். பட் ஆனால் அது புரிஞ்சிருச்சுன்னா இட் இஸ் அ வெரி குட் வெரி இட் வில் ஹேவ் வெரி டிவைடட் ஆடியன்ஸ். அது மட்டும் எனக்கு புரியுது. எண்டிங் புரிஞ்சுதுண்ணா. ஓகே, அந்த படம் இந்த மாதிரி ஒரு படம் வந்து நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணி ஏதோ ஒரு நிறைய இல்லை, ஆர்ஆரில் மியூசிக் இல்லை, ஒரு ஃபாரின் லொக்கேஷன் இல்லை, டான்ஸ் இல்லை, ஒரு டிஃப்ரெண்ட் எஃபோர்ட் தான். என்ன கேட்டால் அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா எல்லா படம் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. காமெடி, எல்லாரோட ஆக்டிங், அவங்கவுங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு படத்தில் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்ற ஒரு குறையே இல்லை, நல்லா மூவ் பண்ணி போகிறாங்க. தொடர்ச்சியும் இல்லை, முடிவும் நம்மளுக்கு விட்டார் டேரக்டர். ஆமாம் பார்த்தீங்க அது எனக்கு மற்றவங்களை எப்படி தெரியல, எனக்கு ஒரு டிஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஏன்னா அது உங்கள் கையிலன்னு கொடுத்துட்டாங்க. அது கிளைமேக்ஸ் உங்கள் சாய்ஸ், இதுதான் தப்பு, இது ரைட்டுன்னு சொல்ல வரல. உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது வந்து கிளைமேக்ஸ் வைக்க முடியாது ஆல்மோஸ்ட். ஏன்னா அந்த படம் பார்த்தா புரியும், நீங்கள் ஆடியன்ஸ் பார்த்தா புரியும். கிளைமேக்ஸ் என்ன கேட்டால் எனக்கு கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவேன். இந்த படம் ஒரு சஸ்பென்ஸ் ஒன்றும் கிடையாது. ரொம்ப யதார்த்தம். என்ன புரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா நல்லா அது சொன்னா ஸ்பாய்லர் ஆயிரும் ப்ரோ. அது சொன்னால் தான் கரெக்டாக, பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. பார்க்கலாம். சூரி அவருடைய வளர்ச்சி இதில் ஒவ்வொரு படத்துலேயும் தெரியுது. கண்டிப்பாக ஒரு அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய ஆக்டர் தான். எல்லா படங்களை விட அந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி படம் வேணும் தான், பட் இன்னும் கொஞ்சம் அந்த கிளைமேக்ஸில் கொஞ்சம் அதை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. ஆமாம், அதெல்லாம் வியூவர் தான் முடிவு பண்ணுங்க. உலக தரத்தில் ஒரு படம் என்னை பொறுத்தல. எனக்கு சத்யஜித் ரே அந்த படம்லாம் ஓட்டிகிட்டே இருந்துச்சு. பார்த்துட்டே இருக்கும்போது எனக்கு ஸ்டில் ஷார்ட்லாம் அப்படியே நிற்கும்போது ஒன்றும் அப்படி தான் தோணுச்சு. ஆனால் ஒரு படம் பார்க்க வரவனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கணும். அது இருக்கா படம்? நீங்கள் எப்போ இந்த படம்லாம் அப்படி தான் பார்க்கணும். அதை உட்காந்து ரசித்து பார்க்கணும். ஒரு நேட்டிவிட்டியோட ஒரு கதை வந்து ஒரு நேட்டிவிட்டி பற்றி பேசுகிற இதெல்லாம் வந்து தெரியணும். இதே நான் ஏற்கனவே அங்கே ரிவ்யூவில் ஒரு இடத்துல வேற ஒரு கண்ட்ரியில் பார்க்கும்போது கேட்டாங்களாம், இப்படிலாம் உலகத்தில் நடக்குதா அப்படின்னு கேட்டாங்களாம். ஒரு விஷயம் நடக்கிறத வந்து அதை ஆவணப்படுத்துறது வந்து பெரிய விஷயம். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. உண்மையிலே எனக்கு அது பெரிய ஆச்சரியம். நான் அதுக்காக நின்று யார் சவுண்ட் ரெக்கார்டிங் யாருன்னு பார்த்துட்டு வந்தேன். அது மட்டும்தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஸ்பாட் ரெக்கார்டிங் நிறைய இருந்துச்சு. அது பார்த்துட்டு இருந்து பெண்களை அதான் பெண்களை இன்னும் புரிஞ்சிக்காத உலகம் அது. அவங்களோட உலகத்தை வந்து யாரும் உள்ளே போய் பார்க்குறதே கிடையாது. ஆதிக்கம்
இந்த அந்த ஆணாதிக்கம் அவங்களுக்குள்ளே இருக்கிறத யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதே கிடையாது. அது உள்ள எல்லா விஷயத்தையும் டைலாகல்ல அதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டாங்க. சூரி எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு காமெடி ஆக்டர் இப்படி ஒரு பெஸ்ட்டு ஃபில்ம் அவருக்கு. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய யோசிக்க வச்சுருக்காங்க. நம்ம யோசிக்கிறதுக்கு அப்பப்போ டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய யோசிக்க முடியுது. பார்க்கலாம், நல்ல படம் மாதிரி இருக்கணும்னு வந்தோம். ஆனால் டாக்குமெண்ட்ரி மாதிரி இருந்தது, பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது. நம்மகிட்ட தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் பண்ணல. இல்லை என்டர்டெயின்மெண்ட் மாதிரி இல்லை. இந்த படத்தில் இதெல்லாம் கொஞ்சம் சேர்த்துருந்தா இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. போயிருக்கும் படம். மேக்கிங்கும் சூப்பராக இருக்குது. இல்லை மேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. நம்ம எதுவும் சேர்க்கணும் எடுக்கணும்னா நம்ம சொல்லக்கூடாது. படம் நல்லா இருக்குது, டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்குது. கொஞ்ச நேரம் உட்காந்து படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு படம் பார்க்கலாம். இல்லை உள்ளே வந்து கமெண்ட்ரி தான் பண்ணணும்னா படம் பார்க்காம இருக்கலாம், வீட்டிலே இருக்கலாம். ஆனால் என்டர்டெயின் பண்ணுறதுக்கு தானே நம்ம காசு கொடுத்து வரோம். நம்மளை இல்லை நான் அதுக்கு இல்லை என்டர்டெயின்மெண்ட் இல்லை. நான் ஒரு படத்தை கொஞ்சம் ஒரு இதுவாக கனெக்ட் ஆகலான்றதுக்காக வரும். அந்த விதத்தில் பார்த்தா படம் நல்லா தான் இருக்குது. ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கப்படுது. கதை கிடையாது, மியூசிக் கிடையாது. இல்லை இது கதை இருக்குது. நம்ம மற்ற படம் மாதிரி கதை இல்லாமலாம் இல்லை, கதைலாம் இருக்குது. மியூசிக் இல்லாதனால இது என்னால் ஒரு ஃபில்ம்னு சொல்ல முடியல. ஃபில்மை நம்ம எப்படியோ மியூசிக் இன்க்ளூட் பண்ணணும். இது என்னால் அந்த மாதிரி சொல்ல முடியல. ஒரே ஒரு வார்த்தையில் இதுதான் விஷயம். இதை தான் வந்து 2.5 மணி நேரம் ஒரு கான்ட்ரவர்ஷியலான ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கான கிளைமேக்ஸை நம்மகிட்டே கொடுத்துறாங்க. கதை இருக்குது. என்ன சிம்பிள் கான்செப்ட் என்னென்னா, அந்த கேஸ்ட் விஷயத்தில் லவ் பண்ணுறவங்கள என்னென்ன பண்ணுவாங்களோ அது அந்த சாமியார் கூட்டிகிட்டு போய் இந்த மந்திரிக்கிறது ஊதுறது அதே கான்செப்டை தான் கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க ப்ரோ. ஊரில் வந்து எல்லாருமே இந்த கான்செப்டில் தான் பண்ணுவாங்க. அதை கொஞ்சம் டீட்டெயிலாக எடுத்திருக்காங்க. எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களுக்கே இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதே தான் கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் லென்த்தாக எடுத்திருக்காங்க. நல்லா தான் ப்ரோ இருக்குது. நல்லா தான் ப்ரோ. இப்போ அதுதானே ப்ரோ ட்ரெண்டு. மியூசிக் இல்லாமல் இருக்குது, பாட்டு இல்லாமல் இருக்குது. அதான் லைவ் நேச்சர் இருக்கே ப்ரோ, அதே போதுமே ப்ரோ. அது போதும் ப்ரோ. சில சவுண்டெல்லாம் சொல்ல முடியாது, கேமரா இருக்குது அதை சொல்ல முடியாது. சில சவுண்டில் தண்ணி தேக்கையிலையில் விழுகிறதும் ஒரு சவுண்டாக இருக்குது, இது பிளாஸ்டிக்கில் விழுகிறது ஒரு சவுண்டாக இருக்குது. இல்லை பார்த்தது இல்லை ப்ரோ. தேக்கையிலையில் ஒரு சவுண்ட் இருக்கும், இதில் விழுகிற சவுண்டுக்குமே இதுதான் ப்ரோ ஃபஸ்ட்டு படம். இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சவுண்டு வந்து கொடுத்தது கேமராமேனோட அந்த லைவ் ரெக்கார்டிங் பண்ணவங்க தான் ப்ரோ பாவம். சூர்யா அவர் ஆக்டிங் நல்லா தான் ப்ரோ இருக்குது. கருடனை கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து நார்மல் இல்லைன்னு சூர்யா அதை அப்படி சொல்ல முடியாது. ஒரு கிராமத்தானோட மைண்ட் செட்டு அப்படி தான் ப்ரோ இருக்கும். ஒரு கிராமத்தான் படிக்காதவன் அவனோட மைண்ட் செட் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் காட்டியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லை அது முடிவு தெரிஞ்சிருச்சு ப்ரோ. அவர் கடைசி கிளைமேக்ஸுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்ட்ரக் ஆகி நிற்பார். அந்த ஸ்ட்ரக்லேயே நமக்கு தெரிஞ்சிடும் அவர் மைண்ட் செட்டு மாறிட்டாருங்கிறது.